ரைட். அப்போ நாங்கள் தாக்க விதம் என்ற பாடம் படித்து கொண்டிருக்கிறோம்டா. அப்போ இன்றைக்கு ஒரு கொஞ்ச நேரம் தான் படிக்கலாம். இன்றைக்கு என்ன கொஞ்சம் இந்த பாடத்தை முடிச்சு விடுவோம். என்னுடைய 12 எக்ஸாம் இருக்கா இன்றைக்கு 8:45. ரைட். அப்போ அது மட்டும் என்ன 8:45 மட்டும் படிப்போம். ரைட். அப்போ கவனிங்க பிள்ளைகள், நாங்கள் கடைசியாக புதுப்பாடம் தொடங்கினாங்க. 17ஆம் பாடம் தாக்க வீதம் என்ற பாடம் தொடங்கினோம். ரைட். அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் தாக்க வீதம் என்றால் என்ன, இந்த தாக்க வீதத்துல செல்வாக்கு செலுத்துற காரணிகள் என்னன்னு சொல்லி பார்த்தினாங்க. அது 4 காரணிகள் பார்த்தினாங்க. ஒன்று பரப்பளவு, தாக்க மேற்பரப்பளவு, தாக்க நடைபெறுகின்ற வெப்பநிலை, செறிவு, ஊக்கி என்று சொல்லி 4 காரணிகள் பார்த்தினாங்க. அதுல முதலாவது காரணி நாங்கள் பார்த்துட்டோம். சரி, தாக்கிகளின் தாக்க மேற்பரப்பளவு எப்படி செல்வாக்கு செலுத்த சொல்லி பார்த்துட்டோம். இது 2வது போட்டு கொள்ளுங்க பிள்ளையர். தாக்கம் நடைபெறும் வெப்பநிலை எப்படி செல்வாக்குவா, தாக்கம் நடைபெறும் வெப்பநிலை. வெப்பநிலை போட்டா ஓகே, 2 போட்டு தான். ரைட். அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும் பாருங்க பிள்ளையர், நான் போட்ட கவனிக்கிறது. நான் 2 பெருசனங்களும் அடுக்க போறோம்டா. சண்டைக்கு கொண்டு சுத்தமான இரும்பானி கொண்டே போட போறோம். ரைட். என்ன செய்ய வேண்டாம், உண்டு கொண்டே பேரலாம். அமிலமாக்கப்பட்ட, ஏன் நாங்கள் அமிலமாக்கணும்னு சொன்னாங்க கொஞ்சம் வேகமா அடக்கத்துக்காண்டி. அமிலமாக்கப்பட்ட பொட்டாசியம் பெர்மங்கனேட். இதுக்கு என்ன செய்ய வேண்டாம், இன்னொன்று கொண்டு என்ன செய்ய வேண்டாடா, வெப்பமாக்குறோம். கொஞ்சம் வெப்பமாக்க போறோம். ரைட். என்ன செய்ய வேண்டாம் பாருங்க, இரும்பானியம் கொண்ட போடுடா. ஒன்றுக்கு நாங்கள் என்ன செய்யறோம், அமிலமாக்கப்பட்ட கேமனை போடுறோம். ஒன்றுக்கு என்ன செய்ய வேண்டாம், அதுக்கு என்ன செய்யறோம், அமிலமாக்கப்பட்ட கேமனை கொஞ்சம் நாங்கள் வெப்பமாத்துறோம். கொஞ்சம் வந்து வெப்பமா ஹீட் பண்ணி போட்டு கொண்டே போடுறோம். ரைட். அப்போ வெப்பநிலை பரிசோதனை ஒன்றுக்கு வெப்பநிலை கொடுக்குறோம், ஒன்றுக்கு கொடுக்குறோம் கொஞ்சம் வெப்பநிலை கூட. அப்போ இந்த அவதாரம் வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யணும் பிள்ளையர், இதுக்கு நடக்க மாட்டான். அதாவது வெப்பநிலை கூடுனாக்கு என்ன நடக்கும் சொன்னாரடா, இந்த பொட்டாசியம் பெரமகன் கலர் இருக்குதான் என்னன்றாம், ஊதான்றமாக இருக்கும். பொட்டாசியம் பெரமகன் பிள்ளையர் ஊதான்றமாக இருக்கும். என்ன செய்ய வேண்டாம், இந்த ஊதாண்டம் என்ன செய்யும், இதுக்குள்ள வந்து முதல் அற்று போகும். அதாவது வெப்பமாக்கப்பட்ட கேமன் போற என்ன செய்யும் பிள்ளையர், ஊதாண்டம் வந்து முதல் என்ன செய்யும், முதல்ல வந்து அற்று போகும். அப்படின்னு என்ன அர்த்தம், இதுக்கு வந்து என்ன செய்யுது, தாக்கம் வேகமாக நடக்கும், விரைவாக நடக்கணும். விளங்குதா, இதுக்கு வந்து தாக்கம் என்ன செய்யுது, வேகமாக நடக்குது. ஆக வேண்டிய தாக்க வீதம் கூட. விளங்குதா. அப்ப வெப்பம் கூட என்ன செய்யுது, வெப்பநிலை கூட என்ன செய்யுது, தாக்குதல் வந்து கூடுதல் முடிவுக்கு வந்து கொடுங்க. சின்ன பேசணும் படத்தை குறி கொள்ளுங்க போல, வேகமாக்குறங்கடா, ரஃபாக்குறங்க போல நீட்டு அடிச்சுக்கலாம். வெப்பநிலை 2 போட்டு குறிக்கொள்ளுங்க. படத்தை குறிக்கணும். அப்ப கீழே கொள்ளுங்க. அவதானம் கொண்டு விடுங்க. அவதானம் இப்போ நாங்கள் படிமுறை எழுதுலடா, படிமுறை அவங்க தெரியும் தானே என்ன சார், அவளை பட்ஜெட் கொண்டுக்க போகிறோம். அதை படிமுறை எழுத நாங்கள் அவதானம் வழி, அவங்க அவதானம் வழி கொள்ளுங்க. வெப்பமேற்றப்பட்ட பொட்டாசியம் பெர்மங்கனேட்
KMNO4 வெப்பமேற்றப்பட்ட பொட்டாசியம் பெர்மங்கனேட் குறைந்த நேரத்தில் நிறம் அற்றுப்போம். வெப்பமேற்றப்பட்ட பொட்டாசியம் பெர்மங்கனேட் KMNO4 வெப்பமேற்றப்பட்ட பொட்டாசியம் பெர்மங்கனேட் நிறம் குறைந்த நேரத்தில் அற்றுப்போகும். அல்லது வெப்பமேற்ற பொட்டாசியம் பெர்மங்கனேட் குறைந்த நேரத்தில் நிறம் அற்றுப்போகும். முடிவு வெப்பநிலை அதிகரிக்கும் போது தாக்க வீதம் அதிகரிக்கும். 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 அடுத்த மூன்றாவது ஒழுங்கு செறிவு. கவனிக்கவில்லை. இப்போ என்ன செய்வோம்னா பாருங்க, நாங்கள் 3 கன்சனங்கள் எடுக்க மாட்டோம். 3க்கும் ஒரே அளவு தான் எடுக்க போறோம். ஒரே அளவு பாருங்க, ஒரே அளவு. ஆனால் என்ன செய்வோம், இங்க நாங்கள் நீரோட 2.5 மில்லிலிட்டர் HCl கலக்கிறோம். இங்க என்ன செய்வோம்னா நீரோட 5 மில்லிலிட்டர் HCl கலக்கிறோம். இதுக்கு நீரோட 7.5 மில்லிலிட்டர் HCl கலக்கிறோம். சார் நம்ம 2 3 இந்த மட்டம் சமம் தான். இப்போ நான் உதாரணம் ஒரு 15 மில்லிலிட்டர் சொன்ன மாட்டோம். 15 மில்லிலிட்டர் மொத்த கரைசல்ல சரி இதுக்கு 2.5 மில்லிலிட்டர் நீர் சேர்க்கிறோம், HCl சேர்க்கிறோம்னா மிச்சம் என்ன இருக்கும், 12.5 மில்லிலிட்டர் நீரா இருக்கு. நம்ம இதுக்குள்ள சைஸ் 5 மில்லிலிட்டர் HCl சேர்க்கிறோம்னா மிச்சம் 10 மில்லிலிட்டர் நீரா இருக்கு. இது அரைவாசி நீர், அரைவாசி HCl சேர்க்கிறோம். ரைட். இப்போ இது 3 தானே செய்யறோம். மேக்னீசியம் போட்டுருக்கிறோம். ரைட். அப்ப AVS இப்போ ABC. ரைட். அப்ப என்ன அவதானம் சொன்னா பாருங்க பிள்ளையார், ஏன்னா மேக்னீசியம் HCl என்ன அவதானம், ஹைட்ரசமா ஏண்டா. ரைட். அப்ப என்ன செய்ய மாட்டால் இதுக்குள்ள என்ன செஞ்சிடும் பாப்போம், விரைவாக என்ன செய்ய போகுது, வாயு குமிழ்கள் வெளியேற போகுது. ஹைட்ரசம் வாயு குமிழ்கள் வெளியேற போகுது. இதுக்குள்ள 7.5 மில்லிலிட்டர் HCl போட்டு என்ன செய்ய போகுது, விரைவாக வாயு குமிழ்கள் வெளியேறும். ரைட். ஏன்னு சொன்னா பாருங்க, இதுக்கு சரிவு கூட இருக்கு. HCl சரிவு பிள்ளையர் இதுக்குள்ள கூட இருக்கு. ஆகவே என்னடா சொல்லுங்க, இப்ப சரிவு இங்க கூடபடியா என்னடா இருக்கு, தாக்கம் வேகமாக நடக்குது. ஆகவே தாக்க வீதம் கூடவாக இருக்கு. சரி, சரிவு கூட செய்ய போது தாக்குதம் கூடவாக இருக்கு. சரி, படத்துக்கு இருங்க. எல்லாம் சின்ன வேற சொன்னாங்க, வேற ஒண்ணும் இல்லை. படத்துக்கு சொல்லுங்க அவளே.
HCl லெவல் HCl H ஹைட்ரோகுளோரிக் அமிலம் HCl அடா HCl இல்லை HCl ஹைட்ரோகுளோரிக் அமிலம். ரைட், வெளிக்கொள்ளுங்க அவதானம் 7.5 மில்லிலிட்டர் 7.5 தசமோட அவலங்க எனக்கு 7.5 இது 2.5 7.5 மில்லிலிட்டர் 7.5 மில்லிலிட்டர் HCl சேர்த்த குழாய் 7.5 மில்லிலிட்டர் HCl சேர்த்த குழாய் 7.5 மில்லிலிட்டர் HCl சேர்த்த குழாய் முதலில் வாயு குமிழிகள் வெளியேறும். முதலில் வாயு குமிழிகள் வெளியேறும். முதலில் வாயு குமிழிகள் வெளியேறும். முதலில் வாயு குமிழிகள் வெளியேறும். முடிவு தாக்கிகளின் செறிவு அதிகரிக்கும் போது தாக்கிகளின் செறிவு அதிகரிக்கும் போது தாக்க வீதம் அதிகரிக்கும். தாக்கிகளின் செறிவு அதிகரிக்கும் போது தாக்க வீதம் அதிகரிக்கும். தாக்கிகளின் செறிவு அதிகரிக்கும் போது தாக்க வீதம் அதிகரிக்கும். ரைட், அப்ப கவனிங்க பிள்ளைகள், இந்த செறிய என்ன வாயு நிலை தாக்கிறது தானே. இந்த தாக்கிகள் வாயு நிலை இருந்துச்சுன்னு சொன்னா அங்க செறிய பங்களிப்பு செய்யாது. அங்க யாரு பங்களிப்பு செய்ய வேணா, அதுக்கு போல அமுக்கம் பங்களிப்பு செய்ய போற விளங்கிட்டால 4 காரணிகள் பார்த்து நாங்களே இல்லை. அதுல இந்த செறிவு திண்மமும் திரவத்தும் தான் செறிவு பங்களிப்பு செய்யும். இதே வாயுவாக இருந்துச்சுன்னு சொன்னால் அங்க என்ன செய்யப்படுறார், அமுக்கம் தான் அங்க செருப்புக்கு போல அங்க அவங்க என்ன செய்ய போகுது, அமுக்கம் தான் அங்க செல்வாக்கி செலுத்த போற. சரியாடா? ரைட், அப்ப கீழே நோட்னு போடுங்க. நோட்னு போட்டு அழிக்குவாங்க. கீழே NOT நோட் அழிக்குவாங்க. அழிக்கிற பாக்ஸு கழுவி வச்சுக்கொள்ளுங்க. வாயுநிலை தாக்கிகளில் வாயுநிலை தாக்கிகளின் வாயுநிலை தாக்கிகளின் வாயுநிலை தாக்கிகளின் அமுக்கம் அதிகரிக்கும் போது அமுக்கம் அதிகரிக்கும் போது அமுக்கம் அதிகரிக்கும் போது தாக்க வீதம் அதிகரிக்கும். வாயுநிலை தாக்கிகளின் அமுக்கம் அதிகரிக்கும் போது தாக்க வீதம் அதிகரிக்கும். சரியா பிள்ளை? ரைட், அடுத்த போடுங்க ஊக்கிகள். ஊக்கிகள் ரைட், 4வது ஊக்கிகள். ரைட், அப்ப இந்த ஊக்கிகள் சொன்ன பாருங்க பிள்ளையார், ஒரு ரசாயன தாக்கத்தின் தாக்க வீதத்தை அதிகரிக்க செய்கிறார். சரி, ஒரு ரசாயன தாக்கத்தினுடைய தாக்க வீதத்தை அதிகரிக்க செய்கிறாங்க பேர்ல இருக்கு. ஆனா என்ன செய்யமானம் என்றால், இவ தாக்கத்தின் போது என்ன செய்யமானம் என்றால், இந்த ரசாயன ரீதியாக என்ன செய்யமானம், எந்த ஒரு தாக்கத்தை என்ன செய்யமானம் ஈடுபட மானம் விதியமாகவும் மாட்டின அப்பயாக சொல்லுங்க. பார்ப்போம் ஊக்கிகளாக இருக்கு. நீங்க படிச்சிருப்பீங்க, மனித உடலை பாத்தீங்கன்னா அந்த நொதியம் என்ன செய்ய மாட்டா ஊக்கியாக தொழில்படுது. சார் இயற்கையாக என்ன செய்யும், உடல்ல இருந்து என்ன செய்யும், இந்த
எங்கன்னா ரசாயன தாக்கங்கள் செய்வது ஊக்கியாக தொழிற்பாடு மொதியாங்க ஏற்கனவே படிச்சுப்பீங்க பயாலஜியில் படிச்சுப்பீங்க முதலாம் பாடத்தில் படிச்சுப்பீங்க 10ஆம் ஆண்டு ரைட் இது வந்து நாங்கள் என்னது இந்த ஊக்கியம் அதாவது ரசாயன தாக்கத்தை என்ன செய்யறது அதிகரிக்க செய்யற பதார்த்தம் வந்து ஊக்கியான்னு சொல்லுவோம் ரைட் உதாரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு கொடுத்தாரு H2O ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பிரிக்கணும் சொல்லுவாங்க நீரும் ஆக்சிஜன் பெறப்போம் ரைட் அப்ப இதை வந்து அங்க இதுக்கு வந்து கொஞ்சம் MnO2 போட்டோம்னு சொன்னா மெங்கனோடு சேர்த்து போட்டோம்னா என்ன செய்ய மாட்டாடா இந்த தாக்கம் வந்து என்ன செய்யும் வேகமாக நடக்கும் சார் அதாவது குறைந்த நேரத்தில் செய்ய நடக்கும் நோம்புல நாங்கள் விட்ட வேண்டாம் ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட நேரம் எடுக்கு இதுக்கு நாங்கள் MnO2 போட்டோம்னு சொன்னால் என்ன நடக்கும் சொல்லுவா அப்போ கொஞ்சம் தாக்கம் என்ன செய்ய மாட்டோம் விரைவாக நடக்கும் அதாவது MnO2 என்ன செய்ய போகுது ஊக்கியாக தொழிற்பட போகுது MnO2 ஊக்கியாக தொழிற்பட விடும் ரைட் நான் என்ன செய்யாது இப்ப நாங்க உதாரணமா இந்த இதுல வந்து ஒரு 2 கிராம் சார் ஒரு 2 கிராம் MnO2 போட்டோம்னு சொன்னால் அதாவது H2O2 சேர்த்து MnO2 போட போறோம் கலந்து போட்டோம்னா நாங்கள் எவ்வளவு போடுறோமோ அது தாக்கம் நடந்து முடிஞ்சா போறாங்க O2 என்ன செய்ய வாயுவாக வெளியாறு நீர் மட்டும் இருக்க போறேன் அதுக்கு என்ன செய்ய நாங்கள் அதை எடுத்து இந்த MnO2 நிறுத்து பார்த்தோம்னா அதே அளவு இருக்கு அப்ப என்ன செய்ய ரசாயன தாக்கத்தை பங்கு இது வந்து மாற்றம் அடைய மாட்டுது MnO2 வேறு சரியாக மாறவும் மாட்டுது என்ன செய்யாது எந்த ஒரு விடயம் என்ன செய்ய ஆகாது நாங்கள் எவ்வளவு போடுறோம் அதே அளவு என்ன செய்யும் தாக்கம் நடந்து முடிஞ்ச அப்புறம் விளைவுல வந்து அதே அளவு இருக்க போதும் இப்ப என்ன மட்டும் செய்ய போறேன் என்றால் இந்த வேகத்தை மட்டும் என்ன செய்ய போற கொஞ்சம் கூட்ட போறோம் ஊக்கியா மட்டும் தானே செய்ய போற தொழிற்பட போறேன் ரைட் இதைத்தான் நாங்க என்ன செய்வோம் ஊக்கியான்னு சொல்லுவோம் ரைட் அப்போ ஊக்குவிக்கிறவரால் இருந்தால் குறைக்கிறவர்களாக இருக்கத்தானே வேணும் அதை நாங்க சொல்ல நிரோதிகள்னு சொல்ல மாட்டோம் நிரோதிகள் ரைட் அப்ப ரசாயன தாக்கத்திட தாக்க வீதத்தை அதிகரிக்கிறாக்க நிரோதின்னு சொல்லுவோம் அதே மாதிரி தாக்க வீத அதிகரிக்கிறாக்க ஊக்கியன்னு சொல்லுவோம்டா தாக்க வீதத்தை குறைக்கிறாக்க சொல்லுவோம் நிரோதிகள்னு சொல்லுவோம் இப்ப இதே தாக்கத்துக்கு ஹைட்ரஜன் பெராக்சைடுக்கு நாங்கள் நீரும் ஆக்சிஜன் பெற போகுது 2 ரைட் சல்பூரிக் அமிலத்தை கொண்டே போட்டோம்னா H2SO4 சல்பூரிக் அமிலத்தை கொண்டே போட்டால் என்ன நடக்கும் இந்த தாக்கம் வந்து ஸ்லோவா நடக்கும் நீண்ட நேரம் எடுக்கும் தாக்கம் நடக்கிறதுக்கு அப்ப என்ன செய்ய போகுது H2O2 சல்பூரிக் அமிலம் என்ன செய்ய போற ஒரு நிரோதியாக தொழிற்பட போறேன் விளையாடாடா MnO2 வந்து ஊக்கியாக தொழிற்படும் சல்பூரிக் அமிலம் என்ன செய்ய போகுது நிரோதியாக தொழிற்படும் விளையாண்டா அப்போ ரசாயன தாக்கத்தை அதிகரிக்கிறாக்க வந்து நாங்க தாக்கத்தை அதிகரிக்கிறாங்க ஊக்கியான்னு சொல்லுவோம் தாக்கத்தை குறைக்கிறாக்க வந்து நிரோதிகள்னு சொல்லுவோம் சரியாடா ரைட் அப்ப எழுதிக்கோள் ஊக்கியான ஹெரிம்போர்ட் எழுதிக்கோள் ரசாயன தாக்கத்தை அதிகரிக்க செய்வது ரசாயன தாக்கத்தின் தாக்க வீதத்தை அதிகரிக்க செய்வது ரசாயன தாக்கத்தின் தாக்க வீதத்தை அதிகரிக்க செய்வதும் ஓ நோட்ஸ் போடுமாண்டா தம்பி நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க எல்லாரும் ரெக்கார்டிங் போட்டு வரேன் ரெக்கார்டிங்கை பாருங்க நான் சார் யூடியூப் வீடியோ போட்டு விடலாம் ரெக்கார்டிங் வீடியோ போட அந்த ரெக்கார்டிங்கை பார்த்து நோட்ஸ் எழுதி கொடுங்க ரைட் ரசாயன தாக்கம் ஒன்றின் தாக்க வீதத்தை அதிகரிக்க செய்வது தாக்கத்தின் போது விரயமாகாததுமான பதார்த்தங்கள் தாக்கத்தின் போது விரயமாகாததுமான பதார்த்தங்கள் தாக்கத்தின் போது விரயமாகாததுமான பதார்த்தங்கள் ஊக்கிகளாகும் தாக்கத்தின் போது விரயமாகாததுமான பதார்த்தங்கள் ஊக்கிகளாகும் இதான் சொல்றது ஒழுங்கா கிளாஸுக்கு வரணும் இந்த அண்டைய பாடம் முடிஞ்சு அடுத்த எக்ஸாம் ஒரு எக்ஸாம் முடிஞ்சது சரி முடிஞ்சலாம் டிராயிங் லிஸ்ட்லாம் போட்டாச்சு இந்த அண்டைக்கு இந்த பாடம் முடிஞ்சா அடுத்த சனிக்கிழமை அப்படியே அடுத்த எக்ஸாம் வரும் சரியா செவ்வாய்க்கிழமை எக்ஸாம் இல்லைடா சாரி கிளாஸ் இல்லை செவ்வாய்க்கிழமை நான் கிளாஸ் இல்லை செவ்வாய்க்கிழமை கிளாஸ் இல்லை நான் குரூப்லேயும் போடணும் இல்லையாண்டு அப்போ உங்களை வார வியாழனில் வார சனி என்ன செய்யலாம்
இந்த பாடம் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணலாம். பெரும்பாலும் பார சனி நடக்கும் எக்ஸாம் ரெடியாக இருக்கும். அன்றைக்கு இந்த பாடம் முடியும். சின்ன பாடம் தான். கொஞ்சம் போட்டியாக படியுங்க. ரைட். அப்போ என்ன உதாரணம் வழிக்க உதாரணம் H2O2 ஐதரசன் பெராக்சைடின் ஐதரசன் பெராக்சைடு பிரிகி அடைவதற்கு உதாரணம் ஐதரசன் பெராக்சைடு பிரிகி அடைவதற்கு மங்கனீர் ஆக்சைடு MnO2 ஊக்கியாக தொழிற்படும். ஐதரசன் பெராக்சைடு பிரிகி அடைவதற்கு மங்கனீர் ஆக்சைடு ஊக்கியாக தொழிற்படும். MnO2 ஊக்கியாக தொழிற்படும். இந்த தாக்கத்தை மட்டும் மூணாவது தாக்கத்தை மட்டும் மேலே உள்ளது மங்கனீர் ஆக்சைடு ஊக்கியாக தொழிற்படும். மேலாம் தாக்கத்தை மட்டும் வழிக்கணும். H2O2 MnO2 அங்கே 2H2O plus O2 gas. ஐதரசன் பெராக்சைடு பிரிகி அடைவதற்கு MnO2 ஊக்கியாக தொழிற்படும். எழுதி போட்டு இந்த முதலாம் தாக்கத்தில் சொன்னான். ரைட். அடுத்த கீழே போட்டுக்கோங்க. சின்ன கெரிங்கா போட்டுக்கோங்க. நிரோதிகள் சின்ன கெரிங்கா போடுங்க. நிரோதிகள் போடுங்க. நிரோதிகள் நிரோதிகள் போட்டு வெளிக்கொள்ளுங்க. ரசாயன தாக்கத்தின் தாக்க வீதத்தை குறைக்கும் பதார்த்தங்கள். ரசாயன தாக்கத்தின் தாக்க வீதத்தை குறைக்கும் பதார்த்தங்கள் நிரோதிகளாகும். ரசாயன தாக்கத்தின் தாக்க வீதத்தை குறைக்கும் பதார்த்தங்கள் நிரோதிகளாகும். ரசாயன தாக்கத்தின் தாக்க வீதத்தை குறைக்கும் பதார்த்தங்கள் நிரோதிகளாகும். அதுக்கு உதாரணம் வழிக்கொள்ளுங்க. ஐதரசன் பெராக்சைடின் பிரிகையை ஐதரசன் பெராக்சைடு பிரிகடையும் வீதத்தை குறைப்பதற்கு ஐதரசன் பெராக்சைடு பிரிகடையும் வீதத்தை குறைப்பதற்கு H2SO4 நிரோதியாக பயன்படும். ஐதரசன் பெராக்சைடு H2O2 பிரிகடையும் வீதத்தை குறைப்பதற்கு சல்பர் H2SO4 நிரோதியாக தொழிற்படும். இந்த தாக்குதல் இங்க இரண்டாவது தாக்குதல். ஐதரசன் பெராக்சைடு பிரிகடையும் வேகத்தை வீதத்தை குறைப்பதற்கு H2SO4 நிரோதியாக தொழிற்படும். சரியா அவளை எழுதிட்டீங்களாடா? என்ன குட்டி கறியும் போடுங்க. கைத்தொழில்களின் போது பயன்படும் ஊக்கிகள். கைத்தொழில்களின் போது பயன்படும் ஊக்கிகள் ரெண்டு கெரிம்போர்டு இந்த பாடத்துல பின்பக்கம் பாருங்க. ஒரு சின்ன அட்டை ஒன்று போட்டிருக்கான் பாருங்க.
சரிதானே? அந்த ஏவர் முளை மூலம் அமோனியா உற்பத்தி நான் போட்டிருக்கேன் இல்லை சின்ன அட்டை கொண்டு போட்டுருக்கேன் அந்த அட்டை வழியாக போய் அடிச்சிங்க சரி சரியா பிள்ளை ஒரு 4 ஊக்கியல் இருக்கு பேர் ஏவர் முறை மூலம் அமோனியா உற்பத்தி தொடுகை முறை மூலம் சரி சல்ஃபூரிக் அமில உற்பத்தி இருக்குல்ல ரைட் அதை வந்து என்ன செய்யுங்க அடிச்சு கொள்ளுங்க சரியா பிள்ளை இப்போ 12ஆம் ஆண்டு கிளாஸ் இருக்கபடியா டெகா